ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஐயா. கர்த்தர் தாமே உங்களையும், உங்கள் ஊழியங்களையும், உங்கள் குடும்பங்களையும், உங்கள் சந்ததியும் முழுவதும் ஆவியானவர் ஊழியத்துக்கு எடுத்து பயன்படுத்துவாராக. சுகபலபத்திரமாய் பார்த்துக் கொள்வாராக. ஆமேன், ஆமேன். நல்லது நேயர்களே, இந்த நேரத்தில் நான் லண்டன்லேருந்து இணைந்திருக்கிறேன் மேரி. எங்களோட நேரம் இப்போது 3:44 3:45 ஆகுது இந்நேரம். கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. சங்கமம் வானொலி ஊடாக வானொலியில கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இம்மட்டுமா ஊழியம் செய்துட்டு போன ஒவ்வொரு சௌரியரும் ஊழியக்காரரையும் நான் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோட இணைந்திருங்க. அநேக பாடல்களுக்குள்ளாக தேவர ஊழியர்களுக்காக ராஜ்யத்துக்காக நாங்கள் ஜெபிக்க இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம். உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், தொடுவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்களோடும் கர்த்தர் பேசுவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் அப்பா ஆரம்ப ஜெபம் ஆண்டவரே. அப்பா ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவை சம்பூர்ணப்படுத்தி தருகிற தேவன் நீர் பெரியவர், எங்களுக்கு உயர்ந்தவர், உன்னதமானவர், மறைவிடத்திலே இருக்கிற தேவ ஆவியானவர். எப்போதும் உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. உம்முடைய கிருபையும் சமாதானம் எங்களுக்குள்ள இருக்கிறது. கர்த்தர் எங்கள் மேய்ப்பராக இருக்கிறார். நாங்க தாழ்ச்சியோடும் அவர் புள்ளில் இடங்களில் எங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீரிலே எங்களை கொண்டு விடுகிற தேவனாய் இருக்கிறார். எங்கள் சத்துருவுக்கு முன்பாக எங்கள் பந்தியை ஆயத்தப்படுத்தி ஹalleluya. எங்களோட தலைகளே எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். எங்களை குறைவிடாத தேவனா இருக்கிறீர். இம்மட்டுமா எங்களை கைவிடல. ஆனாலும் ஊழியக்காரர்களுக்குள்ள அநேக போராட்டங்கள் மத்தியில ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்கும் தகப்பன் தாமே பாதுகாப்பீராக. இந்த ஊழியத்துல செய்ய வந்து இணைந்திருக்கிற சங்கமம் வானொலியிலிருந்து ஊழியம் செய்கிறோம். ஒரு 10 நிமிஷம் கொடுத்தாலும் அதுக்குரிய தாளாந்து அதுக்குரிய பலனை நீர் கொடுப்பீரேன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். அந்த நேரத்தை ஒதுக்கி அதுல வந்து என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது என்று சொல்லி நாங்க உடைய சமூகத்துல நாங்க விசுவாசித்து ஜெபிக்கிறோம். இன்னும் அநேகருமே நீ ஆண்டவரே கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கத்துல இருந்து எல்லாம் கொண்டு வாங்க. இந்த ஊழியங்களை பெருக செய்யுங்க. இன்னும் அநேக நாடுகளுக்கு கடந்து போய் செல்லுங்க. ஆண்டவரே என்ன அநேக ஜனங்களை தொடுங்க. அநேக ராஜ்யங்கள் இதால் எழுப்புதல் தரும்படியாக அப்பா உடைய சமூகத்துல சோத்தரிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் தேவ ஆவியான மகிமையா இறங்கி வருவீராக. இறங்கி வந்து தேவன் ஆண்டவரை கிரியை செய்வீராக. நீர் கிரியை செய்தாத்தான் முடியும் ஆண்டவரை. உம்முடைய கிரியை வெளிப்படணும். அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த தேவ ஆவியானவர் எங்களோட இருந்து ஆண்டவரே என்னை ஆண்டவரே மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவிய உற்சாகம் உள்ளது. ஆவியின் உற்சாகத்தினால் என்னை வழி நடத்தும்படியாக உடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. சங்கமம் வானொலி எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். அதுல ஆண்டவரே ஜெஸ்லியா குடும்பங்கள், ஆண்டவரே சந்ததிகள் இருக்கிற ஆண்டவரே அந்த மாவட்டங்கள் இருக்கிற அந்த கிராமங்கள், ஆண்டவரே அந்த தெருக்கள் இருக்கிறவங்க எல்லாம் அந்த வானொலி ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஜெஸ்லியா குடும்பம் ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும். அநேக ராஜ்யத்துக்கு ஆண்டவரே பிரயோசனம் உள்ளவர்களாய் மாறட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இதுல வந்து இருக்கிற ஒவ்வொருவரும் குறைபடாதபடி வானொலியில இந்த நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே மனுஷரும் ஒவ்வொரு ஆண்டவரே யாரா இருந்தாலும் அவர்கள் ஒன்றிலே குறைபடாதபடி என் தேவன் இடைப்படும்படியாக தேவன் ஆளுகை செய்யும்படியாக உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவாவியானவர் எங்களை எல்லாம் ஆளுகை செய்யுங்க. என்னை ஆளுகை செய்யுங்க அப்பா. உமக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நேரம் ஆராதனைகளுக்குள்ள கடந்து செல்ல கர்த்தர் கிருபையா இறங்கி வந்து மகிமையா இறங்கி வந்து அவருடைய நாமத்தை மேம்படுத்துவாராக. வாழ்வது நாங்க அல்ல, ஜீவனுள்ள தேவன் எங்களுக்குள்ள வாழ்கிறார். அவர் கிருபையும் தந்து எங்களை ஜீவனையும் தந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை வைத்திருக்கிறார். ஆமேன். ஹalleluya, ஹalleluya. அப்பா துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நீ நல்ல தகப்பன பாண்டவரே. அப்பா உமக்கு சோத்திரம் எங்களை உருவாக்கினவரப்பா. எங்களை இந்த குறையும் படாதபடி வாழ வைக்கிற ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களோட அன்பு பெரியது, உங்களுடைய இரக்கம் பெரியது, உங்களுடைய கிருபை பெரியது அப்பா. துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சோத்திரம். அன்பான ஜேசப்பா, அன்பானவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், நீடிய சாந்தம், பொறுமை, தயவுள்ளவர். வானத்தை பூமியை உண்டாக்கினார், இருளை வெளிச்சத்தை உண்டாக்கினார், எங்களுக்காக தண்ணிகளை உண்டாக்கினார், எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். எல்லாமே எங்களுக்காக. ஆனா தேவனுக்காக நாங்க ஒன்றும் செய்யாதபடி இருக்கிற எத்தனையோ ஆத்துமக்கள் இருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ ஆத்துமக்கள் ஆண்டவரே உம்முடைய அன்பை ருசிக்காம இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அவங்க எல்லாம் உங்களுடைய அன்பை ருசிக்கும்படியாக ஆண்டவரே நீர் மகிமையாக இறங்கி வந்து
யாரெல்லாம் தொட்டி இருக்கிறீரோ, யாரெல்லாம் ஊழியக்காரர் ஆண்டவரே அப்பா நீ தெரிந்து கொண்டிருக்கிறோம், உம்முடைய மகிமை எங்கள் மேல விளங்கட்டும், உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். ஊழியக்கார அக்கினி மக்கள் ஜுவாதியா வைப்பேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. எருசலேமை கட்டி ஆண்டவரே எங்கள் மேல உம்முடைய மகிமை வெளிப்படுத்துகிறீர் ஆண்டவர். ஹalleluya ஹalleluya. நம்முடைய பிரசன்னம் 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 மகிமை 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 ஆண்டவரே பிரசன்னம். ஹalleluya. ஆவியானவரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹalleluya. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இந்த ஒரு மணித்தியாலம் எனக்கு தரமாட்டீங்களான்னு கேட்டீங்க. இந்த ஒரு மணித்தியாலம் தேவ பிரசன்னம் என்னை ஆளுகை ஸ்டேட் இருக்கிற கூடாரங்களுக்குள்ள மகிமை இறங்கி வரட்டும். அதை கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்துல நம்முடைய மகிமை ஆண்டவரை தொடட்டும். வியாதியஸ்திருக்கிறவளை தொடட்டும், துக்கத்துல இருக்கிறவளை தொடட்டும், மன அழுத்தத்துல இருக்கிறவங்களை தொடுங்க. ஹalleluya. ஆண்டவரே எதுக்காய் வாஞ்சித்து கதறி கொண்டிருக்கிறாங்களோ, யார் என்னை ஆற்றுவார் தேற்றுவார் என்று கொண்டிருக்கிறாங்களோ, நேற்று நம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். தூரத்துக்கு சமீபத்துக்கு தேவன் நீர். நான் தூரத்துல இருந்தாலும் தேவன் சமீபமா இருந்தவர்கள் மத்தியிலே நீர் ஆண்டவரை கிரியைகளை நடப்பிக்கிற தேவன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹalleluya. நன்றி அப்பா. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்போம் பரிசுத்த உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோடு, முழு உணர்வோடு பணிந்து குனிந்து தேவனை ஆராதிக்கிற கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆண்டவரே ஆவியில நாங்க நிறையணும். தேவனை ஆராதிக்கிற போது அந்த அபிஷேகங்களை தொடணும், உம்முடைய கரமங்களை தொடணும். அந்த உண்மையோடு, முழு இருதயத்தோடு, முழு தாகத்தோடும், முழு வாஞ்சியோடும் ஆராதிக்கிற ஒரு ஆண்டவரே, ஒரு கிருபை வரங்களை எங்களை தந்திருக்கிறீர். ஆனால் எத்தனையோ பேர் ஆவி அழித்து போட்டிருக்கிறாங்க, துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல. ஆண்டவரே பாவங்கள் மேற்கொள்கிற போது ஆவியானவருக்கு நெருங்க முடியல. ஆண்டவரே துதிக்கிறோம். உம்முடைய மகிமை அந்தி சந்தி மதிய வேளையில துதிக்க செல்வது போல தாவீது துதிக்க ஒரு நாளைக்கு 7 தரம் துதித்தான். நாங்களும் துதிக்கிறோம்.
சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். பரிசுத்த தேவனை துதிக்கிறோம், பரிசுத்த தேவனை ஆராதிக்கிறோம். உடைய கிருபை என்றும் உள்ளது என்று துதிக்கிறது போல துதிக்கிறோம். தாவீது துதித்தது போல உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. நீர் பரிசுத்தர், உம்முடைய அன்பு பெரியது, இரக்கம் பெரியதப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியிலே உம்மை ஆராதிப்போம், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், சோத்திர பலியோடு ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், சோத்திர பலியோடு ஆராதிப்பேன். நன்மை செய்தவனுக்கு சோத்திரம். ஆண்டவரே, நன்மை செய்து சமானத்தை தந்து, ஆண்டவர் அக்கியத்தை தந்து, நல்ல இரக்கத்தை தந்து, எங்களை சுவருவத்தை மாற்றி புது சிஷ்யா இருந்து அனுதினம் புது சிஷ்யா எங்களை மாற்றுகிற தேவனே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் மேக சமமாய் இருந்தவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம். இரவெல்லாம் அக்கினி சமமாய் காக்கிறவரே துதிக்கிறேன். இந்த நாள் அதிதன் பாடு எங்களை போதும் என்று அதிதன் பாடை தருகிறவரே, இந்த நாள் மன்னாவை தருகிறவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். சோத்திரம், 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 சோத்திரம். ஆண்டவரே, தூதர்களோடு ஆராதிப்பேன், சோத்திர பலியோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆண்டவரே, காப்பவர் இந்த காண்பவர், எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறீங்க ஆண்டவர். நாங்க என்ன செய்யறோம்னு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. காத்து கொண்டு இருக்கிறீங்க எங்களோட ஆண்டவரே. கால்கள் இடர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறீங்க, கண்ணீரை கண்களுக்கு தப்பித்து கொண்டு இருக்கிறீங்க, ஆத்மா மரணத்துக்கு தப்பு வைக்கிறீங்க, பொல்லாத பட்டியல்கள் எங்களை தப்பு வைக்கிறீங்க. சோத்திரம். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை அணிந்து ஆராதிப்பேன், வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். அல்லேலூயா. ஆவியானவரே, உம்முடைய மகிமையானவரே, உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேளையில் உம்முடைய மகிமையை காண செய்வீராக. உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, இயேசுவே, இயேசப்பா. ஆவியானவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பிரசன்னம் ஆண்டவரே, பிரசன்னம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே, மகிமையானவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உன்னத தேவனே, இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் மேங்குதையா. உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் ஏங்குதையா. உம்முடனே ஓணும், நாங்க உம்மோட கொடியா படரணும் ஆண்டவரே. ஆவியோட ஆவி, ஆத்மாவோட ஆத்மாவோட, சரீரத்தோட சரீரமாய் மோட இணைந்து கொள்ளணும், உமக்குள்ள மறைந்து கொள்ளணும், உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும், உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ளணும் அதிகமாய் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மறுரூபமாக்கிடும்
மகிமையின் மேகமே மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே உம்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே உம்முக சாயலாய் எங்களை மாற்று. உம்முடைய சாயலாக நீரே உங்களுடைய ஆவியும் சுவாசத்தினாலும் எங்களை உணர்வுள்ளவராய் மாற்றி இருக்கிறீங்க. எங்களை தந்திருக்கிறீங்க உங்களோட சுவாசத்தையும் உம்முடைய ஆவியை. ஆண்டவரே உம்முடைய சாயலாக எங்க மாற்றுங்க. எங்களை இப்போது மறுரூபப்படுத்துங்க. உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. நாங்க 1 கோடி கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்த ஆண்டவரே குழுவா இந்த வானொலிகள்ல ஆண்டவரை ஒவ்வொரு குரூப்பாய் சேர்ந்து ஜெபிக்கிறவர்கள் 1 கோடி ஜனங்களை ஆயத்தப்படுத்த கோடி ஆயத்தப்படுத்த மறுரூபப்படுத்து. உம்முடைய சாயலாக எங்க மாற்றுங்க. எங்களோட சுயங்கள் எல்லாம் சுட்டு சாம்பலாக்கப்படட்டும். என் தேவன் வெளிப்படுகிறார். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் ஏங்குதையா. அப்பா துதிக்கிறோம் அப்பா. இரவெல்லாம் பகலமெல்லாம் ஆண்டவரே எங்கட இதயம் உம்மை நோக்கி துடிக்கணும். ஆண்டவரே துடிக்க செய்யுங்க. நினைவெல்லாம் பேச்செல்லாம் உம்முடைய பேச்சா மாத்திரம் இருக்கணும். எங்களை வாய்களை மறுரூபப்படுத்துங்க. சிந்தைகளை மறுரூபப்படுத்துங்க. பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். துதித்து மகிழனும் தூயோனாய் வாழனும். துதித்து மகிழனும் தூயோனாய் மாறனும். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உம்மை பற்றி தான் இருக்கணும் ஆண்டவரே. பற்றி கொள்ளணும். உம்முடைய சிந்தைக்குள்ள நாங்க வந்துருவோம் ஆண்டவரே. எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். உம்முடைய செட்டைகளை மூடி மறைங்க. கொடியாக படரணும் உந்தன் நேசமே. கொடியாக படரணும் உந்தன் நேசமே. மடி மீது தவழணும் மழலை குழந்தை நான். மடி மீது தவழணும் மழலை குழந்தை நான். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. ஹல்லேலூயா. உம்முடைய கொடியோடு நாங்க படரணும். உம்முடைய மடி மீதுல ஒரு தாய் குழந்தைய வச்சிருக்கிறது போல உம்முடைய மடி மீத அவளை கிருபையை தாங்க. உங்களை இன்னும் அன்பு பெருக வேணும் அப்பா. உங்களை இன்னும் நாங்க அன்பு செலுத்த வேணும் ஆண்டவரே. தேவைக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே. அப்பா அனுதினமும் ஜீவனை தந்ததும் இல்லாமல் கிருபையும் பாராட்டினீரே. அந்த அன்புக்காக ஆண்டவரே எங்களை திரும்ப ஆண்டவரே மன்னித்தவரே. அந்த அன்புக்காக ஆண்டவரே ஹல்லேலூயா. உம் அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளேன். உம் அன்பை பெருகிட ஓடோடி வந்துள்ளேன். உம்மக்காக மாறிட உலகை மறக்கிறேனப்பா. ஆண்டவரே அப்பா உம்முடைய அன்பை ஊற்றுங்கப்பா. ஊழியக்காரர்கள் மேல உம்முடைய அன்பை ஊற்றுங்கப்பா.
ஆண்டவரே உடைய இரக்கத்தை ஊற்றுங்கப்பா. உடைய கிருபையை காட்டுங்கப்பா ஆண்டவரே. அப்பா நீங்க பெருக பண்ணுமப்பா எங்கள்ல போதும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஆண்டவரே. உம்முடைய அன்பை எங்களுக்கு காட்டுங்க. உங்களுடைய இரக்கம் ஊற்றப்படட்டும். உம்முடைய அன்பை தெரியாதுதான் அழிந்து போறாங்க ஆத்துமாக்கள் எல்லாம். ஆண்டவரே உம்முடைய அன்பை தெரியாதபடிதான் இருதயத்தை கடினப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. நீங்க மீட்கும் பொருளாய் வந்தீர். நித்திய ஜீவனை கொடுக்க வந்தீர். பாவியலை மன்னன் திரும்ப வந்தீர். நித்திய வெளிச்சமா எங்களை வைக்க வந்த தேவன் என்று சொல்லி அறியாதபடியினால் தான் ஆண்டவரே கொடுமையான காரியங்கள் எல்லாம் தேசங்களுக்குள்ள நடக்குது. எத்தனையோ கொலை ஆண்டவரே. அப்பா எத்தனையோ மரணங்கள் அப்பா, தற்கொலைகள், கொலைகள் அப்பா. ஹalleluya. அவர்கள் எல்லாம் அறியலே உங்களை. அறிஞ்சு அப்படி போக மாட்டாங்கப்பா ஆண்டவரே. அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளேன். உமக்காக மாறிட உலகை மறக்கிறேன். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறேன் என் தேவாவியானவர் ஆண்டவரே. ஊழியக்காரரையும் வல்லமையாய் பயன்படுத்துங்க. ஆனால் வல்லமையாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வல்லமையினாலே மூடிக்கொள்ளுங்க. செட்டதனில மூடிக்கொள்ளுங்க. ஊழியத்துக்கு போற நேரம் வெளியில வெளியில இருந்து உள்ளுக்கு வருகிற நேரம் நீ போகையில ஆசீர்வதிக்கப்பட்டுவாய், வருகையில ஆசீர்வதிக்கப்பட்டுவாய். அந்த வாக்குத்தத்தம் எங்களுக்கு நிறைவேறட்டும். நாங்க ஆசீர்வாதமாய் திரும்பி வரணும். அந்த கிருபை எங்களுக்குள்ள வரட்டும். அந்த வார்த்தை எங்களுக்குள்ள கடந்து வரட்டும். சமூகங்களுக்குள்ள கடந்து வரட்டும் ஆண்டவர். வாகனங்கள்ல போறாக்கள், பஸ்ஸுகள்ல ஆண்டவரே போவாங்க, பிளைட்ல போவாங்க, ஊழியத்துக்கு நடந்து போவாங்க. என் தேவனுடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்படட்டும். அந்த தேவன் வாரார் என்று சொல்லி மிக சமமாய் வாரார் என்று சொல்ற ஆண்டவரே அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கட்டும். அந்த கிருபை எங்களுக்குள்ள இருக்கட்டும் அப்பா. அந்த சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் நான் உன்னோட கூட வருவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. நான் உன்னை கரம் பிடித்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். பயப்படாதே, நீ பயப்படாதே. நான் உன் தேவன், நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு ஊழியக்காரன் கொடுமையான காலம், அழிவின் காலம், அழிவின் பாதையில நடக்கிற காலத்துல ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்துங்க. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இரக்கம் செய்யுங்கப்பா ஜனங்களுக்கு. ஆண்டவரே எல்லாருக்கும் இரக்கம் செய்யுங்கப்பா. அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. அழிந்து போற சிறு பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. அழிந்து போற வாலிபர்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. கொடுமையான கொலைகள் நடக்குதப்பா ஆண்டவரே. 19 வயசு பொடியன் தாயை ஆண்டவரே மதுபானத்துக்காக பணத்தை கேட்டு கொலை செய்திருக்கிறாங்கப்பா. அப்பா ஏசப்பா இரக்கம் செய்யுங்க. அப்படியான கொலைகள் தேசத்துல நடக்காதபடி அதெல்லாம் குற்றமற்ற ரத்தம் அப்பா. செப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. செப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. இந்த ஜெபக்குறைவால் தான் ஆண்டவர் எல்லாம் ஆண்டவரை அழிந்து கொண்டு போறாங்க. எங்கட ஜெபம் குறைவு. ஜனங்கள் தேசங்கள் அழிகிறதுக்கு காரணம் ஆண்டவரே. இரவெல்லாம் பகலெல்லாம் இருந்து ஆண்டவரே நோக்கி பார்க்கிற ஜனங்கள் குறைந்துட்டாங்க. இப்போது ஒரு ஜெப ஆவி சபைகள் மேலும் ஊழியக்கார குடும்பங்கள், விசுவாச குடும்பங்கள் ஆண்டவரே இந்த வானொலியில இந்த ஊழியம் சேரவங்க ஜெஸ்லியா குடும்பங்கள் மேல, எங்கட குடும்பங்கள் மேல, அது வானொலியில கேட்டுக்கொண்டு இருக்கிறவன் மேல ஒரு ஜெப ஆவி மேகம் வந்து இறங்குவதாக. அந்த கடைசி காலத்தை நிரப்புகிற அந்த கடைசி கால எழுப்புதலின் ஒரு அபிஷேகம், அந்த பின்மாறிய ஊற்றுகிற ஒரு அபிஷேகம், அது ஜெபமாய் வரட்டும் அப்பா. ஜெபமாய் வரட்டும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. சோத்திர பலி விண்ணப்ப ஜெபம் எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். சோத்திர பலி விண்ணப்ப ஜெபம் எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். தானியலின் ஜெபம், எஸ்தரின் ஜெபம். ஹல்லேலூயா
அல்லேலூயா. நெகோமியாவின் ஜெபம், காரியங்களை கை கூடி வருகிற ஜெபம். தேவன் இன்னும் எனக்கு நான் செய்யற காரியமெல்லாம் அனுகூலமா இருக்குது என்று சொல்ற ஒரு ஜெபம். தாவீதோட இருந்த ஜெபம், விழுந்த அலங்கங்களை கட்டுகிற ஜெபம், உலர்ந்த எலும்புகளை உயிரிழை செய்கிற ஒரு ஜெபம், மகிமை இழந்தவர்களுக்கு மகிமையை கொடுக்கிற ஒரு ஜெபம், வியாதியஸ்தரை சொஸ்தமாக்குற ஒரு ஜெபம், மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமையின் ஜெபம். அல்லேலூயா. எல்லாம் ஜெபத்துல தான் வரும். மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிற அந்த விசுவாசத்தின் வல்லமை, அந்த விசுவாசத்தின் வல்லமை, எலிசாவின் மேல விழுந்த வல்லமை. அல்லேலூயா. உம்மோட இருந்து ஊழியம் செய்த ஒவ்வொரு அப்போஸ்தலர் மேலும் இருந்த ஒரு அபிஷேகத்தின் வல்லம் இந்த பூமியில கட்டவிழ்க்கப்படட்டும். தேவ ஜனங்கள் மேல, தேவ ஜனங்கள் மேல ஜெபாவி கட்டவிழ்க்கப்படட்டும். சுயத்துக்காக ஜெபிக்கிறது பாவம் என்று அறியட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திர பலி விண்ணப்ப ஜெபம் எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். சோத்திர பலி விண்ணப்ப ஜெபம் எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா. கட்டவிழ்க்கப்படுங்க, கட்டவிழ்த்து விடுங்க, கட்டவிழ்த்து விடுங்க ஜெபாவிய. அந்த மகிமையின் மேகத்தை கட்டவிழ்த்து விடுங்க. அது உம்முடைய கரத்துல இருக்கிறது. அந்த கண்ணீரின் அபிஷேகத்தின் ஜெபம். ஹல்லேலூயா ஆண்டவரே. அந்த முழங்கால்களை முடக்கி ஆண்டவரை ஜெபிக்கிற ஜெயம் ஜெபம் ஆண்டவரே. உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவரே. கருத்தோட ஜெபிக்கிற ஜெபமாவி ஊற்றுங்க ஆண்டவர். ஊற்றுங்கப்பா ஆண்டவர், ஊற்றுங்கப்பா. நீர் சொல்றதை நாங்க கேட்டு ஜெபிக்கிற ஜெபம் அப்பா. ஜெபத்தில் ஒரு தரிசன வெளிப்புற ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா ஆண்டவரே. நீங்க வந்த செவார் ஒரு ஜெபம். உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே. தேசத்துக்காய் கதறணுமே. திறப்பின் வாசல்ல நிக்கிற ஒரு அனுபவம் எங்களுக்கு வேணுமப்பா. அப்பா, திறப்பின் வாசல்ல நிக்கணும் தேசத்துக்காய். நீர் தந்த எங்களுக்கு தேசத்துக்காய் ஆண்டவர், அதுதான் எங்களை கொண்டு வச்சிருக்கிறீங்க. என் மகள் செய்வாள், என் மகள் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வாள், என் மகன் சுதந்திரித்துக் கொள்வாள். எங்களை எல்லாம் கொண்டு வச்சிருக்கிறீங்க ஒரு ஒரு தேசத்துல. எங்களை சோபத்துக்கு அல்ல, எங்களை இந்த பூமியின் வாழ்க்கைக்கு அல்ல, உங்களுடைய சித்தத்துக்கள் உங்களை கொண்டு வைத்திருக்கிறீங்க. தகுதியில்லாத எங்களை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறீங்க. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முடங்கணுமே. கண்கள் எல்லாம் குளமாகணும் ஆண்டவரே. தலையெல்லாம் தண்ணீரும் கண்கள் எல்லாம் கண்ணீருமான ஒரு ஜெபம். தலையெல்லாம் தண்ணீரின் அபிஷேகம் என்னும் தண்ணீர், கண்கள் எல்லாம் கண்ணீர். தேவனை நோக்கி இருதயத்தை கொடுத்து ஜெபிக்கிற ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்கால்கள் முடங்கணுமே. கண்கள் எல்லாம் குளமாகணும். ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. தானியல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. அல்லேலூயா. உம்மையே நேசிக்கணும், உம்மையே நேசிக்கணும். ஆவியானவரே, மனது நன்றி செலுத்துகிறேன். உம்மை நேசிக்கணும் எண்ணம்,
உண்மை நேசித்த தம்முடைய அன்பில நிறைந்ததான் அழிந்து போற ஆத்துமக்களுக்காக செபிக்க முடியும். உண்மை நேசிக்கணும் ஆண்டவரே, உண்மை நேசிக்கணும். உம்முடைய அன்பங்களுக்குள்ள ஊற்றப்படட்டும். அந்த ஆத்மா தாகத்தின் அன்பங்களுக்குள்ள ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நீர் பெரியவர், நீர் பெரியவர், உன்னதர், உயர்ந்தவர். ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. ஆவியானவரே, என் ஆவியானவரே, என் உயிரான 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 இயேசு, உயிரான இயேசு, உயிரோடு கலந்தீர். உயிரே உம்மை துதிப்பேன், என் உயிரே உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, உயிரான இயேசு, உயிரோடு கலந்தீர். உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. நாமம் துதிக்கையிலே ஏசையா, அன்பை ருசிக்கையிலே. அப்பா, உம்முடைய அன்பை ருசித்தாத்தாப்பா உங்களுக்கு ஊழியம் செய்யலாம். துதித்தாத்தாப்பா நாங்க ஜெயம் பெறலாம். அதுக்குத்தாப்பா ஜீவனை தந்து வச்சிருக்கிறீங்க. நாமம் துதிக்கையிலே ஏசையா, அன்பை ருசிக்கையிலே. உயிரான 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 இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். என் தேவாதி தேவனே அப்பா, இந்த ஒரு மணித்தியாலம் ஆண்டவரே என்னை நடத்துகிற கிருபைக்காய் சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே என்னை தட்டி எழுப்பினவரே மத்து உதைக்கிறோம் ஐயா. சோர்ந்து விழுந்த நேரங்களில் எல்லாம் ஆண்டவரே அப்பா எங்களை கரம் தூக்கி பிடித்து எங்களை ஆண்டவரை எழுந்து நடக்க செய்யற கிருபைக்காய் சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ள வெளிப்பட்டதுக்காய் சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா மொத்த உதைக்கிறோம் ஆண்டவர். அப்பா இந்த நேரத்துல ஆண்டவரே துதி ஆராதனை செய்ய கிருபை பாராட்டி நம்முடைய மகிமை வெளிப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஐயா. வியாதியின் கட்டுகள் இந்த வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகள் அந்த வியாதி மாறட்டும் இயேசுவின் நாமத்தை சொல்லி கடிந்து கட்டவிழ்த்தை செபிக்கிறேன் ஆண்டவரே. சரீரத்துக்கள் பலவீனங்கள் மாறட்டும் அப்பா. கற்பத்தின் கனி உண்டாயிருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால், அது உம்முடைய சுதந்திரம் அப்பா. கற்பத்திங்கனிக்கு செபிக்கிறவங்க கற்பத்திங்கனியை கொண்டு பீராக. வேலைக்கு ஆண்டவர் வேலைக்காக செபிக்கிறவர்களுக்கு வேலையை கொண்டு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே மக்கு நன்றி. வீடு வாங்க வீடு வாங்க கட்டளை இடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. வாகனங்கள் வாங்குறதுக்கு அச்சபித்துக் கொண்ட பிள்ளைகளை வாகனத்தை ஆண்டவரை வாங்க அதுக்கான கிருபையின் வழிகள் திறக்கப்படுவதாக. ஸ்பான்சர் கொடுத்திருக்கிறாங்க எத்தனையோ பேர், அவர்கள் எல்லாம் ஆண்டவர் இந்த வழிகள் தடைகள் உடைக்கப்பட்ட அந்த வழிகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவர் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஊழியக்காரன் மேல பிரசன்னத்தின் வல்லமை மகிமை இறங்கி ஊழியத்துல இந்த ஆண்டவரே இந்த மாசம் முடிகிற இந்த நாளில் இந்த எடுத்து பயன்படுத்துவீராக, எடுத்து பயன்படுத்துவீராக. உடைய கிருபையின் தரிசனத்தின்படி எடுத்து பயன்படுத்துவீராக. என்னென்ன தேவையோட இருக்கிறாங்களோ, என்னென்ன வியாதி படுக்கையில இருக்கிறாங்களோ, என்ன எமர்ஜென்சில இருக்கிறாங்களோ ஆண்டவரே, இதுதான் கடைசி ஆண்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல் வழியா இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் ஊழியக்காரிகளுக்கும் அவங்க ஆண்டவரை அறியாதவர்களா இருந்தாலும் இப்போது சுகம் வருவார்களாக. அந்த ஆபரேஷன் எல்லாம் சக்சஸா நடந்து முடிக்க கத்தர கிருபை இறங்கட்டும் ஹாஸ்பிட்டல் வழியா. அது சிறுபிள்ளையோ வாலிபர்களோ வயதானவர்களோ யாரா இருந்தாலும் இப்போது நம்முடைய மகிமை இறங்கியவர்களை தொட்டும்படியாக சோதரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. நடக்க முடியாதவர்கள் நடக்கட்டும் அப்பா. ஆண்டவரே ஹார்ட் சர்ஜரி செய்கிறவங்க எல்லாம் போதே எல்லாம் புது இதயத்தை கொண்டு போயிரா.
அது பரலோகத்துல இருந்து அந்த புது இதயம் வந்து உண்டாக்கி இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். பற்றி லிவர் எல்லாம் ஆண்டவரை கரைந்து போகட்டும். புது லிவர் உண்டாயிருப்பதாக. கேன்சர் எல்லாம் ஆண்டவரை மாறட்டும். கேன்சர் கட்டியல் கரைந்தோடட்டும் நத்திய போல. ஸ்திரீன் முத்ரா புண்ணத்தை காணாதிருக்கிற சூரியனை போல கேன்சர் கட்டியெல்லாம் கரைந்து காணாதிருக்கட்டும். இந்த ஜனங்கள் சாப பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக. பில்லி சூனிய கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படட்டும். பில்லி சூனியன் செய்யற மந்திரவாதிகள் எல்லாம் ரட்சிக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்திலே ரட்சிக்கப்படட்டும். ஜனங்களுக்கு விரோதமா எழுப்பி செய்கிற ஒவ்வொரு மந்திரவாதிகளும் இப்போதே ஆண்டவரை அவர்கள் செய்யறதெல்லாம் அவர்களுக்கே திருப்பி விடுகிறேன். முகாந்திரம் இல்லாமல் அநியாயத்தையும் தீவினையும் விதைக்கிற ஒவ்வொரு விதைகளும் அவர்களுக்கே நாங்கள் திருப்பி விடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்திலே திருப்பி போவதாக அவர்களுக்கு. இயேசுவின் நாமங்களை பற்றி பிடிக்கட்டும். ஹல்லேலூயா. அநியாயம் செய்றவன் அநியாயம் செய்யட்டும். பரிசுத்தப்படுத்துகிற பரிசுத்தப்படுத்தி சொல்லி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உடைய மகிமை இறங்கி கிரியை செய்யட்டும். பிள்ளைகள் தேவை சந்திக்கப்படட்டும். குளப்படியான ஆண்டவரை வாலிபர்கள் ஆண்டவரை தொடப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்திலே கரம் தொடட்டும். தாய் தப்பினை கீழ்படியாத வாலிபர்கள் மேல் நம்முடைய கரம் ஆண்டவரை இறங்கட்டும். ஆண்டவரை தாய் தப்பினை கீழ்படியாத சிறு பிள்ளைகள் எப்போது பார்த்தாலும் முரட்டாட்டவும் அழுகையோட இருக்கிறதும் கீழ்படியாமை ஆண்டவரை அவர்களை விட்டு விலகி கீழ்படுகிற ஆண்டவரை சுபாவம் உண்டாகடி இயேசுவின் நாமம். நல்ல பழக்க வழக்கங்களை கொடுங்க சிறு பிள்ளைகளுக்கும் வாலிபர்களுக்கும். குடும்பங்கள் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த வாலிபர்களை ஒப்பு கொடுக்கிறேன். வாகனம் ஆண்டவரே மூட்டை பைக்கெல்லாம் ஓட தெரியாதபடி ஆண்டவரே ஆண்டவரே தங்களை விட்டு ஆக்கள் இல்லை என்று சொல்லி ஓடி போய் எத்தனையோ பேர் விழுந்து முறிஞ்சி நொறுங்கி போய் கிடக்குறாங்க. அவர்களெல்லாம் இப்போது அவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே ஒரு உணர்வு அடையட்டும். உணர்வா கொடுங்க. இனி அப்படி வாகனம் ஓட்டு பைக்கில ஓட்டாதபடி காத்துக்கொள்ளுங்க. அழிவில் நின்று ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க வாலிபர்களை. ஹல்லேலூயா. ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே ஆண்டவரே உலக அன்பு உலக மாயைக்கு போய் எத்தனையோ பெண்கள் ஆண்கள் எல்லாம் ஆண்டவரே மந்த நிலையில கட்டப்பட்ட நிலையில ஆவியானவரே அப்பா ஆண்டவரே டிப்ரெஷன்ல இருக்கிறாங்கப்பா. வைத்திய சூழ்நிலைக்கு போய் கொண்டிருக்கிறாங்கப்பா. அவரோட கதையில கேட்கக்குள்ள அப்பா பரிதாபமா இருக்கிறது. யாரும் இல்ல அவர்களை விடுவிக்க. எத்தனையோ ஜெப விண்ணப்பங்களப்பா. ஆண்டவரே திருமணம் செய்து வாழ வேண்டிய வயசுலப்பா ஏமாற்றப்பட்டு தோல்விப்பட்டு ஆண்டவரே வீடுகளுக்குள்ள இருந்து பரிதவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் இறங்கி இந்த நாளையில சொஸ்தப்படுத்துவீராக. விடுதலை கொடுப்பீராக. மனுஷகுமாரன் தான் விடுதலை கொடுக்கிற தேவன் நீர் தான். நீர் விடுதலை கொடுத்தால் மெய்யான விடுதலை. இப்போது நம்முடைய கரம் இறங்கட்டும். இந்த மன்றாட்டுக்கு நம்முடைய கரம் இறங்கி தொடுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவரோ ரட்சிக்கப்படாதவளோ யாரா இருந்தாலும் வாலிபர்களோ யாராண்டு திருமணத்துக்காக காத்திருக்கிறவள் மேல என் தேவனுடைய பரிசுத்த வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த வல்லமை இறங்கட்டும். அவர்களை தொட்டு விடுதலையாக்குங்க. அந்த டிப்ரெஷன் இருந்து விடுதலையாக்குங்க. அநேக வாலிபர்களுக்கு டிப்ரெஷனா இருக்கிறாங்க. மென்டலி டிப்ரெஷன். ஆண்டவரே உலக அன்பு விட்டு போற போதும் அவங்க மிச்சம் அதிகமாய் பாதிக்கப்படுறாங்க. சூசைட் பண்றாங்கப்பா. அதுல இருந்து இந்த பிள்ளைகளை விடுதலையாக்குங்க. அந்த நேரத்துல நம்முடைய கதை முறங்கி தொடட்டும். ஒரு தூதனை அனுப்புங்க. அந்த இடத்துல ஊழியக்காரரை அனுப்புங்க. அவர்களை விடுவிக்க யாரும் இல்லாதபடி மாயான உலகத்துல போய்கொண்டிருக்கிறாங்க. தாய் தப்பனுக்கு கீழ்படுகிறல தெரியல. தாய் தப்பனுக்கு தெரியல. தாய் தப்பு சொன்னாலும் அவங்க கேட்கிற நிலையில இல்ல. பிசாசானவன் தங்களை வலையில கட்டப்பட்டு இழுத்து கொண்டு போறான். பாதாளத்துக்கு பாதாள சிறைச்சாலைக்கு கொண்டு போறான். இதுல இருந்து ஜனங்களை விடுவிப்பீராக தேவனே. அன்பானப்பா அன்பான தேவனே இவங்களுக்காகத்தானே இவங்களை வச்சிருக்கிறீங்க ஜபிக்கிறதுக்காக. என் அன்பானப்பா இவர்களை விடுவீங்க. ஆண் பெண்ணாக விடுவீங்க. பாதாள சிறைச்சாலைக்கு சத்ருவானம் கொண்டு போகாதபடி உம்முடைய அன்பின் கயிற்றினாலே கட்டி இழுத்து உம்முடைய ரத்தத்தினாலே மூடி ஆண்டவரை இவர்களை மக்கள் எடுத்து பயன்படுத்துங்க. இவர்கள் அந்தந்த நேரத்தில் அந்தந்த தூதர்களை அனுப்பி ஊழியக்காரர் அனுப்பி விடுதலையாக்குங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய மகிமை கிருபை வெளிப்படட்டும் அப்பா இவர்கள் மேல. மகிமை மேல ஆண்டவரே அநேகர் ஏமாற்றப்படுறாங்க. காசுகளை கொடுக்குறாங்க.
பொய் சொல்லி குடும்ப உறவோட இருந்து கொண்டே, குடும்ப மனைவியா கணவரோட இருந்து கொண்டே, காசுக்காக இன்னொருவங்களோட தொடர்பு வைத்துக் கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்கப்பா. ஏமாத்திட்டாங்கப்பா ஆண்டவரே. அநேக பேரை ஏமாத்திட்டாங்கப்பா. பொய் சொல்லி ஏமாத்திட்டு போனும் எடுக்க மாட்டாங்க. ஆனா மெசேஜ் போட்டாலும் பார்க்க மாட்டாங்க. இப்படி நிறைய காயப்பட்டு ஏமாந்து போய் தோல்வி அடைந்திருக்கிறாங்க அநேக இந்த உலகம் முழுவதும். அவர்களெல்லாம் விடுவிக்கிற தேவன், அவருடைய கூக்குரலை கேட்கிற தேவன். பிசாசானவன் ஆண்டவரே, ஆதாமை மேவாளை வஞ்சித்தது போல உம்முடைய பிள்ளைகளை வந்து வந்திச்சிருக்கிறான். ஆனாலும் இவங்களுக்கு செய்த பாவத்துல விழுந்துட்டாங்க. பிசாசானவன் பல செல்வம் வந்து லேசான காரியத்தை செல்கிற போது அந்த காரியத்துல விழுந்து அநேகர் ஏமாந்து போயிருக்கிறாங்கப்பா. உம்மை தெரிந்து ஏமாற்றுறாங்கப்பா. உமக்கு பயந்து ஏமாற்றுறாங்கப்பா. உம்முடைய திருவசனம் சத்தியம் கையில இருக்குதப்பா. அது நியாயம் தீர்க்கும் என்று தெரியாதபடி ஏமாற்றுறாங்கப்பா. அநேகரை தாய் தப்பனை ஏமாத்துறாங்கப்பா. பொய் சொல்லி அன்பண்டு பொய் நாடகம் நடிச்சவங்கிட்ட பணத்தை ஆண்டவரே வாங்குறாங்கப்பா. அதெல்லாம் பாருங்கப்பா. மனுஷனை நம்புவது கண்ணி வரை வைக்கும் என்று சொல்லி இருக்கிறீங்க. மனுஷனை நம்புற சமைக்கப்பட்டு போவான் என்று சொல்லி இருக்கிறீங்க. உம்முடைய பிள்ளைகளை மிச்ச நீதியில நடத்துங்க. உம்முடைய வசனத்தை வைத்திருக்கிறவங்களை நீதியில நடத்துங்க. அந்தந்த இடத்துல அவங்களை கண்டித்து உணர்த்துங்க. யாரையும் துரோகம் செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. உண்ட திருவசனம் இது மலைகளை உடைக்கிற சம்மட்டி, மலைகளை நொறுக்கி போடுற சம்மட்டி எங்களை கரத்துல தந்திருக்கிறீங்க. எங்களையும் அது நொறுக்கி போடும் என்ற தேவ பயம் உண்டாகட்டும். ஒரு நாளைக்கு நீதி கேப்பீங்கன்னு சொல்லி பயப்படட்டும். அந்த நித்திய வெளிச்சத்துக்குள்ள அவங்க நடத்துங்கப்பா. அவங்களை அறியாமை செய்தாலும் அவர்களை மன்னிச்சு ஆண்டவரே அவர்களுக்கு நீதி செய்தவர்களை இனிமேலும் மற்றவர்களை ஏமாற்றாதபடி செய்யுங்கப்பா. ஏமாற்றி உலகம் முழுவதும் ஒரே பிசாசானுண்ட ஆண்டவரே அந்த ஏமாற்றம் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதால அநேக ஆத்துமாக்கள் உயிர் போறாங்க. உயிர் போயிடுது. இந்த தேவனே இரக்கம் செய்யுங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு இரக்கம் செய்யுங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. இனிமேல் யாரும் ஏமாற்றுகிற போது அந்த இடத்திலே நீர் ஆண்டவரே உம்முடைய சம்மட்டி என்னும் வார்த்தை அனுப்புங்க. அது நொறுக்கி போடட்டும். இப்படியான ஏமாற்றங்கள், தோல்விகள் ஆண்டவரே வஞ்சிக்கிற காரியங்கள்ல அந்த பட்டியம் போய் அவர்களெல்லாம் பட்டி போட்டு ஆண்டவர் அந்த இடத்துல யாரும் வஞ்சிக்காதபடி செய்யட்டும். தேவனை இரக்கம் செய்யுங்க. தேவனை இரக்கம் செய்யுங்க. நம்பிக்கைக்கு துரோகம் செய்யறவங்க, நம்பிக்கைக்கு துரோகம் செய்யறவங்க மேல உடைய ஆண்டவரே உடைய பட்டியம் இறங்கட்டும். ஆண்டவரே நம்பிக்கைக்கு துரோகம், ஏமாத்துறது, நான் உன்னை திருமணம் செய்வேன் என்று சொல்றது, எனக்கு பணம் தாண்டு சொல்றது, என் குடும்ப உறவு சரியில்லைன்னு சொல்றது, ஆண்டவரே இந்த குடும்ப மனைவி சரியில்லைன்றது, கணவன் சரியில்லைன்ற ஏமாத்துற மற்ற பொம்பளையில ஆம்பளையில ஆண்டவரே நீர் இரக்கம் செய்வீராக. ஆவியானவரே இரக்கம் செய்வீராக. இந்த இடங்களெல்லாம் என் தேவன் பட்டியத்தோட இறங்கி வந்து நியாயம் செய்வீராக, நீதி செய்வீராக. உன்னை தொடுகிறேன் கண்மணியா தொடுகிறான்னு சொல்லி இருக்கிறீங்க. நியாயத்திற்கு வரும் என்ற பயம் இருக்கட்டும். கர்மக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு நியாயம் செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நீதி செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல அநேக சிறு பிள்ளைகள் அழிந்து போறாங்க வியாதியில. ஆண்டவரே வியாதியில அழிந்து போறாங்கப்பா. ஆக்சிடென்ட்ல அழிந்து போறாங்க. நீங்க அவர்கள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவங்க உங்களோட சந்ததி, உங்களுடைய துதியை சொல்லி வருகிற சந்ததி அவர்கள் எல்லாம் வியாதியிலிருந்து பாதுகாத்து தேவ ஞானம், தேவ பாதுகாப்பு, தேவ கிருபையோடு அவர்கள் எல்லாம் வளர்க்கிறதுக்கு அது எந்த ஜாதி, எந்த ஜனங்களா, எந்த பாசைக்கார குழந்தை பிள்ளைகளா இருந்தாலும் என் தேவ ராஜ்யத்துக்குரியவர்களா என்று சொல்லி சிறுவர்களை வரவிடுங்களுடைய ராஜ்யம் இருக்குன்னு சொன்னீங்க. அந்த ராஜ்யத்தில் இவர்களை மூடி மறைத்து கொள்ளுங்க. உங்களுடைய ராஜ்யம் இவர்களுக்கு வரட்டும். உங்களுடைய ராஜ்யம் இவர்களுக்கு வரட்டும் அப்பா. உங்களுடைய ராஜ்யம் இவர்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா ஆண்டவரே. வாலிபர்களுக்கு உம்முடைய ராஜ்யம் வரட்டும். குடும்பங்களுக்கு உம்முடைய ராஜ்யம் வரட்டும் அப்பா. வரட்டும் அப்பா ஆண்டவரே. அதே போல ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன்.
ஆண்டவரே ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ஸ்கூல்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளையர் ஸ்கூல், ஆண்டவரே வாலிப பிள்ளையர் ஸ்கூல், யூனிவர்சிட்டிகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த இடங்கள் எல்லாம் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவர் அந்த இடங்கள்ல தான் ஆண்டவரே தங்களோட சரீரங்களை தீட்டுப்படுத்துகிற காரியங்கள், ஒவ்வொரு ஆண்டவரை பாவத்துக்கும் அடிமையான காரியங்கள் உருவாக்கப்படுகிற இடங்கள் அப்பா. அந்த இடத்துல தேவ ஆவியானவர் இறங்கி அந்த ஜனங்களே அந்த வாலிபர்கள் எல்லாம் ரட்சிக்கும்படியாக சோத்தரித்து சுபேக்கிறேன். உம்முடைய கிருபை விளங்கட்டும். அதே போல அனாதைகள், திக்கற்றோர், விதவைகள் எல்லாம், ஊனமுற்றோருக்கெல்லாம் என் தேவன் தகப்பனா இருக்கிறீங்க. ஆண்டவரை திக்கற்றோர் அனாதைகளுக்கெல்லாம் நீர் ஆண்டவரை வீடு வாசல் ஏற்படுத்தி தருவேன் என்று சொன்னீங்க. தனிமையாளர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த வண்ணமாய் வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுத்து பாதுகாத்து அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படும்படியாக சோத்தரித்தை சுபிக்கிறேன். ஆண்டவர் சோத்தரித்தை சுபிக்கிறேன். அவர்கள் மூலமாய் தேசத்துக்குள்ள பாவங்கள் பெருகாதபடி ஆண்டவரே, இந்த ஆண்டவரே அப்பா, அந்த தேசங்களுக்குள்ள அவர்கள் மூலமாய் பாவங்கள் பெருகாதபடி எந்தவருடைய கிருவை கரம் மூடிக்கொள்ளும்படியா ஒப்பு கொடுக்கிறேன். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எத்தனையோ சிறைச்சாலையில இருக்கிறாங்க ஆண்டவரே. குடும்ப ஆண்டவரே கணவர் மனைவியாக கூட இருக்கிறாங்க, வாலிபர்கள் இருக்கிறாங்க, சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் என் தேவன் ஒரு கிருபையை செய்து அந்த இடத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஒரு ஊழியக்காரராய் உருவாக்கப்படட்டும். அவங்க அடைக்கப்பட்ட நிலையில என் தேவன் இறங்கி பவுலையும் சீலாவையும் விடுதலை கொடுத்தது போல இவர்களும் ஆண்டவரை விடுதலை கொடுத்து தேவனை நோக்கி கதற மனுஷராய் மாறும்படியாக இந்த ஜனங்கள் அப்படியாப்பட்ட ஜனங்களாய் மாறும்படியாக உலகத்தில் இருக்கிற எல்லா சிறைச்சாலையும் நம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உலகத்தில் உள்ள எல்லா சிறைச்சாலையும் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நம்முடைய கிருபையின் கரங்கள் இறங்கி அந்த அந்தகார சங்கிலியின் அறுக்கப்பட்டு, அந்த சத்ருவானுடைய சங்கிலியில் அறுக்கப்பட்டு தேவ கிருபையில் உள்ள கரமாக வாழ்ந்தவரை எடுத்தவர்களை பயன்படுத்த அநேக ஊழியக்காரையும் உம்முடைய தூதர்களை அந்த இடங்கள் அனுப்பி தேவனுடைய பிரசன்னமும் மகிமையும் வெளிப்படும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பவுலும் சீலாவையும் விடுவித்த தேவன் இவர்களை விடுவிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவர். அதே போல தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஒப்பு கொடுக்கிறேன், ஒவ்வொரு சபைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். மறுபடியாக பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரை. அவர்கள் பாதுகாப்பா இருந்ததான் ஆண்டவரை தேவ ராஜ்யத்துக்காக ஆண்டவரை அவர்கள் பயன்பட முடியும், பாதுகாக்க முடியும். அவர்கள் அநேக ஆத்துமாக்களை பாதுகாத்து முடிய ராஜ்யத்துல கொண்டு வந்து சேர்க்க முடியும். அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் ஊழியக்காரர் அநேக தேவைகள் இருக்கும் குடும்பங்கள்ல ஆண்டவரே, அந்த தேவைகள் சந்திக்கப்பட வேணும். ஊழியத்தின் தேவை சந்திக்கப்பட வேணும். அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஒரு வாஞ்சை ஆண்டவரே ஆதி காலத்துல இந்த ஊழியக்காரலாம் ஒரு வாஞ்சியோட இருந்தாங்க. பணத்தையோ எதையுமே அவங்க நாடி போகல. தேவனுடைய பிரசன்னம், தேவ பயம், தேவ சுவிசேஷம் சொல்லாதவர்களுக்கு ஐயோ என்று சொல்ற அந்த வார்த்தைக்கு பயந்து போனார்கள். அதே போல இந்த நாட்களை எழும்பும்படியாக ஆண்டவரே நம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அப்படியான ஊழியக்கார கனடா தேசத்துல எழும்பும்படியாக சோத்தரிக்கிறேன். கனடா தேசத்துக்காய் சோத்திரன் ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. லண்டன் தேசத்துக்காய் சோத்திரன் ரட்சித்துக் கொள்ளுங்க. அமெரிக்கா தேசத்துக்காய் சோத்திரன் ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அதே போல தகப்பனே, ஆஸ்திரேலியா தேசத்துக்காய் சோத்திரன் ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ரட்சிங்க. பாகிஸ்தான் தேசம் ரட்சிக்கப்படட்டும், அரபு நாடுகள் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே ரட்சிப்பை கொடுங்க. இஸ்ரவேல் சந்ததி ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, மனம் திரும்பி குணப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, சைனா ஜப்பான் தேசங்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அதே போல இலங்கை தேசம் ரட்சிக்கப்படட்டும். இந்தியா தேசத்துல வருகிற தேர்தல்ல ஒரு நீதிமான ஆண்டவரே அதிகாரியா வந்து அந்த தேசத்துக்கு ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டாலே ஆண்டவரே மற்ற எல்லா தேசங்களும் ஆண்டவரே பின்மாறி ஊற்றப்பட்டு எல்லா தேசங்களும் மனம் திரும்புவாங்க ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தின்படி, உடைய மகிமையின்படி, உடைய திட்டத்தின்படி ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன் அந்த இடத்துல நீதிமான் வரட்டும், அதிகாரியாகி இந்தியா தேசத்தை ஆளுகை சேரவங்க இந்தியா தேசம் முழுவதும் ரட்சித்துக் கொள்ளுங்க. பட நடிகரெல்லாம் ஆண்டவரே பட நடிக்க கூடாதுன்ற ஒரு சட்டம் உருவாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. இந்த படத்தை பார்த்துதாப்பா உலகம் முழுவதும் கொலை செய்யறாங்க. எப்படி கொலை செய்யறதுக்கு காட்டி கொடுக்குறாங்க, எப்படி விபச்சாரம் செய்யலான்னு காட்டி கொடுக்குறாங்க, எப்படி போதை பொருள், எப்படி மதுபானத்துக்கு அடிமையாகலான்னு காட்டி கொடுக்குறாங்க, எப்படி அடுத்த மனைவியை அபகரிக்கலான்னு காட்டி கொடுக்குறாங்க, அடுத்தவன் கணவர் எப்படி ஆண்டவரே அபகரிக்கலான்னு காட்டி கொடுக்குறாங்க. எல்லாம் திரையில காட்டி கொடுக்குறாங்க, வெளியரங்கமா காட்டுறாங்க.
இந்த உலகம் பாதிக்கப்பட்டு கொண்டு போயிருக்கிறது. நீர் படைத்த அழகான தேசங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு போயிருக்கிறது. அதே சிறுபிள்ளைகள இருதயத்துல கூட அதை விதைக்கிறாங்க. ஆண்டவரே, சிறுபிள்ளைகள கண்களை கூட அதை பார்க்க செய்யறாங்க. அது வளர்ந்து வருகிற போது ஆவியெல்லாம் ஆண்டவரே அப்பா ஆவியானுடைய எதுவுமே இல்லாதபடி அழிக்கப்பட்டு மாம்சம் சுயம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற தேசம் முழுக்க ஒரு விசை இந்தியா தேசத்தை முழுவதும் ரட்சிங்க ஆண்டவரே. இந்தியா தேசத்தை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மாவட்டங்கள் ஒவ்வொரு தேசங்களையும் ரட்சிங்க. இஸ்ரவேலை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எருசலேமை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற உம்முடைய திட்டம் சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஈரான் ஈராக் தேசத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா ஆண்டவரே. ஆண்டவரே, பலஸ்தீன் தேசத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். யுத்தங்கள் மாறட்டும். யுத்தங்களை ஓய செய்கிறவர் நீர். யுத்தத்தின் பில்லை முறித்து போடுகிற நீர். யுத்தத்தின் ஈட்டியை முறித்து போடுகிறதவன் முறித்து போடுறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ரஷ்யா தேசம் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஐரோப்பா தேசம் முழுக்க ரட்சிக்கப்படட்டும். ஜப்பான் தேசம் ரட்சிக்கப்படட்டும். உம்முடைய ராஜ்யம் வரட்டும் ஜப்பான் தேசத்துல. சைனா தேசத்துல உம்முடைய ராஜ்யம் வரட்டும். வட கொரியா தென்கொரியாவுல வரட்டும் ஐயா. நியூசிலாந்து தாய்லாந்து பிலிப்பைன் தேசத்துல எல்லாம் என் தேவனுடைய ராஜ்யம் வரட்டும். தேவனுடைய ராஜ்யம் வரட்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்காக காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஆண்டவரே. ஆண்டவரே, காடுகளுக்குள்ள இருக்கிறவங்க காட்டுக்குள்ள இருந்து போய் ஊழியம் செய்யறவங்க ஆண்டவரே, வட இந்தியா தென் இந்தியாவுக்குள்ள போய் ஊழியம் செய்யற அந்த ஊழியக்கார மனுஷர் எல்லாம் பாதுகாக்கப்படட்டும். ஊழியக்காரன் நீதிமான் எல்லாம் பாதுகாக்கப்படட்டும். அதுக்குள்ளே ஒரு ஆண்டவரே அப்பா பின்மாறி ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கிருபையின் பிரசன்னத்தினாலே நீர் செய்வீரன்னு நான் விசுவாசித்து ஜெபிக்கிறேன். உம்முடைய மகிமை இறங்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். கையளவு மேகம்தானப்பா மகிமை ஆண்டவரை இறங்குறது. கையளவு மேகம்தான் கடுமழை பொழிந்தது. கையளவு மேகம்தான் கடுமழை பொழிந்தது. என் தேச எல்லை எங்கும் ஆண்டவரே அந்த அருள்மழை வேண்டும். அந்த தேவனுடைய அருள்மழை வேண்டும். எங்களுடைய தேசம் எல்லாம் வேண்டும். எல்லாம் வேண்டும். நீர் படைத்த உலகம் முழுவதும் வேண்டும். ஐந்து ஆண்டவரை கண்டங்களுக்குள்ளே வேண்டும் உம்முடைய ராஜ்யம். வாஞ்சிக்கிறோம் 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 ஆண்டவரே, வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய ஊழியங்கள் பெருகட்டும் ஆண்டவரே. நம்முடைய ஆண்டவரே ஊழியக்கார குடும்பங்கள் பெருகட்டும். ஆவியானவரே சபைகள் பெருகட்டும். பள்ளிக்கு பெருகட்டும் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, இந்த கடுமையான வேலை கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க, மூட்டை தூக்குறவங்க, மரம் கொத்துறவங்க, கல் உடைக்கிறவங்க ஆண்டவரே, அதுகள் எல்லாம் என் தேவன் நீர் கிருபை செய்யும்படியாக, என் தேவன் அவங்களுக்குள்ள எல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக, அந்த கடுமையான வேலையில ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக, அந்த கடுமையாக வேலை செய்யறவர்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும்படியாக, அப்படியாப்பட்ட இந்த குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்கிறாங்க. அவர்கள் மேல நம்முடைய கரம் இருக்கட்டும். மீனவர்கள் மேல நம்முடைய கரம் இருக்கட்டும். மீன் பிடிக்கிற ஆண்டவரே கடலோரத்துல இருக்கிற ஜனங்கள் மேல நம்முடைய பாதுகாப்புல கரம் இருக்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே, விவசாயிகள் மேல நம்முடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா அந்த தெருக்களை கூட்டுற அந்த ஆண்டவரே துப்புரவு செய்யற அந்த பணியாளர்களுக்குள்ள நம்முடைய கரம் இருக்கட்டும். அவர்கள் சந்ததியெல்லாம் படித்து முன்னேற வேணும். கழித்து வைக்கப்பட்டவரெல்லாம் கட்டிடம் தாங்கிட வேணுமா ஆண்டவரே. எத்தனை பேர் பிரேதங்களை ஆண்டவரை எரிக்கிறாங்க. அவங்களுக்கு கூட ஒரு வாழ்க்கை இருக்குது. அவங்களும் உம்மால படைக்கப்பட்டவங்க. அவங்கள குடும்பங்கள் கூட ஆசீர்வதிக்கப்படட்டும். அவங்க குடும்பங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேணும் ஆண்டவரே. தேசத்தின் அதிகாரிகள் எல்லாம் ஆண்டவரே மனம் மாற வேண்டும். தேசத்தின் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளும் நம்மால உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு அதிகாரிகளுக்குள்ள தேவ பயம் உண்டாகட்டும். தேவ பயம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவ பயம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய கிருபை விளங்கட்டும் அப்பா. உம்முடைய கிருபை விளங்கட்டும் அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே, அது மாத்திரமில்ல, அநாதைகள் ஆண்டவரே தாய் தகப்பனை கொண்டு ஆண்டவரை விட்டு இருக்க அநாத மடங்கள் ஆண்டவரே வயோதிபர் மடங்கள் எல்லாம் என் தேவனுடைய கரம் பாதுகாப்புள்ள கரம் அவர்கள் மேல இருக்கட்டும். அவர்கள் கொடுமைப்பட்டு போகக்கூடாது. பைத்திய ஹாஸ்பிட்டல் மேல எல்லாம் என் தேவனுடைய கரம் இருக்கட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் என்று சொல்லி சோதரிக்கிறேன். நீர் அந்த இடங்கள் எல்லாம் பெருக வேண்டும் ஆண்டவரே. நீர் அந்த இடங்கள் எல்லாம் பெருக வேண்டும் அப்பா ஆண்டவரே. உம்முடைய மகிமை விளங்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
ஆவியானவரே இரக்கம் செய்யுங்கப்பா ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, நான் இந்த வானொலிகளை மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வானொலிகளுக்கு என்ன தேவையா இருந்தாலும் ஆண்டவரே, என்னும் என்னென்ன ஆண்டவரே அப்பா அது பொருட்கள் எல்லாம் தேவையோ அதெல்லாம் போட்டு என்னும் உலகம் முழுவதும் ஆண்டவரே பரவி பாய்கிற நதியாக இந்த வானொலி ஆண்டவரே பரவி போய் சுவிசேஷங்களை ஆண்டவரே அப்பா நடத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. சுவிசேஷங்களை அறிவிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிறேன். ஆவியானவரே கிரியை செய்யுங்க. ஆவியானவரே நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன். உண்மை அறிந்தும் அறியாமல் இருந்த ஆண்டவரே பின்மாற்றத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பின்மாற்றத்துல இருக்கிற ஊழியக்காரரை ஒப்பு கொடுக்கிறேன். பின்மாற்றத்துக்கு ரட்சிக்கப்பட்டு எல்லாம் தெரிந்தும் ஆண்டவரே போன ஒவ்வொருவர்களையும் ஆண்டவர்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் தேவ கிருபை வெளிப்படுவதாக இவர்கள் மேல மறுபடி இவர்களை கொண்டு வருவீராக ஆண்டவரே. இவர்களை நீ கொண்டு வருவீராக சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. உம்முடைய கிருபை பெருகட்டும் அப்பா ஆண்டவரே. உம்முடைய கிருபை பெருகட்டும் ஆண்டவரேப்பா. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய மகிமை விளங்கட்டும் அப்பா ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. மறுபடியும் திருப்பி கொள்வாய் என்று கொண்டு வாங்க. அதுக்காக மக்கள் நன்றி செலுத்தி ஆண்டவரே உடைய சமூகத்தில் எங்களை எல்லாம் தாழ்த்துகிறோம். எல்லாவற்றிலும் நீர் பெருக வேணும் ஆண்டவரே. நாங்க சிறுக வேணும் ஆண்டவரே. நீர் பெருக வேணும், நாங்க சிறுக வேணும் ஆண்டவரே. எப்போதும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஜெஸ்லியாக்கும் ஆண்டவரே ரீட்டாமாக்கு நல்ல சரீர சர்வாங்க சுகத்தை கொடுங்க. நல்ல அக்கியத்தை என்ன சமாதானத்தை கொடுங்க. நீடிய ஆயுஸ் நாட்களை கூட்டி கொடுங்க. என்ன ஊழியத்துக்காக அதிகமா எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ரெட்டிப்பான நன்மை, ரெட்டிப்பான கிருபை, ரெட்டிப்பான அபிஷேகத்தால் ஆசீர்வதிங்க. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல இந்த ஊழியங்கள்ல இருந்து ஆண்டவரை ஊழியம் செய்யற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைற ஆண்டவரை வாழ்க்கையில என்னென்ன தேவையோ அந்த தேவை சந்திக்கப்படுவதாக ஆண்டவரே. அந்த தேவை சந்திக்கப்படுவதாக சொல்லி சோத்தரித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொடுத்த நேரங்கள்ல வந்து அந்த ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவரே நீர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யணும். ஒரு தடையின்றி வந்து ஊழியங்களை செய்ய கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இருக்கட்டும், போன்கள் மேல இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த இன்டர்நெட்டுகள் மூலம் இருக்கட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன். தேவ கிருபை பெருகணும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஊழியங்களையும் வரப்புற ஊழியக்காரர்கள் வந்து ஊழியங்களை செய்துட்டு போன ஒவ்வொருவர் மேலும் வாட்ஸ்அப் குரூப்புகள் மேலும் என் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடி மறைக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் மேலும் என் குடும்பங்கள் மேலும் ஆண்டவரே உடைய கிருபை தொடர்ந்து வர ஆண்டவரே இந்த நேரத்தை நீர் தந்த கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன். ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பல் தந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நன்றி செலுத்தி சோத்தரிக்கிறேன். சோத்திரம் அப்பா ஆண்டவரே. ஆவியானோ தாமே என்னை ஆண்டவரே நாளைய தினத்துல வரும் மட்டும் ஆண்டவரே இரவு நேரத்துல நான் போய் சேர, இரவு நேரத்தில் ஆண்டவரே போய் இந்த ஊழியங்கள்ல கலந்து கொள்ள கர்த்தர் அந்த நேரங்களை தந்து சோபலத்தை தந்து ஆண்டவரே காத்து நடக்கும்படியாக உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து என்னை மூடி மறைத்து ஜெபிக்கிறேன். ஆவியான தாமே என்னை ஆளுகை செய்ய, குடும்பங்களை ஆளுகை செய்ய வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரை ஆசீர்வதித்து ஆளுகை செய்து வழி நடத்தும்படியாக துதிகன மகிமையாவும் செலுத்தி ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஜெஸ்லியா பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஜபங்களை கர்த்தர் கேட்டார். வாஞ்சியோடு வழி நடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். God bless you அம்மா. ஆமேன். ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் சகோதரி மேரி அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்து ஜபங்களுக்கு கூடாக வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன்.